பொங்கல் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள் வாழ்க்கைனா என்ன? இந்த வாழ்க்கைக்காக மனிதர்கள் மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஒரு சில வகையில் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த இயந்திர உலகத்தில் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, சரியாக தூங்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்படி தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு, அதாவது தை மாதம் பிறந்துட்டாவே மாதப்பிறப்பு அன்னைக்கு நகரத்தில் இருக்கிறவங்களாம் அன்னைக்கு பொங்கல் வச்சு வீட்டில் கொண்டாடுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கிராமத்தில் இருந்து வெளியே வேலைக்கு போனவங்க எல்லாருமே கிராமத்துக்கு போய் நம்ம சொந்த வீட்டில் ஆடு மாடு காணி நிலம் இருக்கிறவங்களாம் அந்த உழவர் திருநாளை பொங்கல் வச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது தமிழர்களுடைய பண்பாடு. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோ பதிவு மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மற்ற நேரத்தில் தான் நமக்கு நேரம் இல்லையே, நேரம் இருக்கிறதில்ல. இது ஒரு இயந்திர உலகம். வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. நேரம் இருக்கிறவங்க இதை பார்க்கலாம். வாழ்க்கைனா என்ன? அதாவது வெந்ததை சாப்பிட்டோம், வந்ததை பேசினோம், நொந்ததை கண்டோம், பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், பின் இறந்தோம். இதுதான் வாழ்க்கையா? இதுதான் வாழ்க்கை அப்படின்னா மிருகங்கள், பறவைகள், ஐந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது 6 அறிவு உள்ள நம்ம மனித இனத்துக்கும் 5 அறிவு 3 அறிவு 2 அறிவு உள்ள அந்த ஜீவராசிகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? மனிதர்கள் வாழ்க்கைக்காக போராடுகிறார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையாக மாறுகிறது. இதுதான உண்மை. ஒரு 10 செகண்ட் உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். நம்ம என்ன வேணுமாக இருக்கலாம், என்ன வேலை வேணுமாலும் செய்யலாம், எவ்வளோ வேணுமாலும் சம்பாதிக்கலாம். வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சில சிந்திப்புகளில் வர்றது தான். நாம் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு நெறிகளுக்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும். இருந்தால் தான் அது வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துட்டாவே அந்த வழிமுறைகள் மாறும். நம்ம என்ன எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு லைனுக்கு கொண்டாந்துருவோம். எல்லாமே ஒரு சில நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஓம் சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்றதுல கும்பிடும்போது அந்த ஓமுங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. அப்போது அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையில் அண்ட சராசரங்களும் அடங்கி இருக்கிறதுங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அதில் இருக்கிற 108 மந்திரங்களும் அதில் தான் அடங்கி இருக்கிறதுங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அந்த ஓமுங்கிறதில் தான் எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே சாமி பேரை கொண்டாந்துடலாம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறது அந்த ஓமிலிருந்து வெளியே வர்றது தான் எல்லா சாமிகளும். அதான் சொல்கிறோம், மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெருசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாம் படித்தது தான். ஆனால் அதனுடைய விளக்கங்கள் என்ன தெரியும்? அதாவது ஒரு சில மந்திரங்களை நம்ம என்ன வேலைக்கு அவசரமாக போனாலும் சரி, காலையில் எழுந்திரிக்கிறோம், வீட்டில் உண்டான வேலையை நம்ம பார்க்குறோம், சாமி கும்பிட்டு தான் வேலைக்கு போகிறோம். எந்த ஒரு சுபகாரிகளுக்கு செல்லும் பொழுது அவங்கவுங்க ராசிக்கு என்ன மந்திரமோ அதை சொல்லிக்கிட்டு போனாவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில தடைகள்லாம் விலகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மந்திரங்கள்லாம் என்ன காரணத்துக்காக சொல்லணும், நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை,
எதுக்காக நாம் வந்து சாமி கும்பிட்றோம், எதுக்காக இந்த மாதிரி ஓம் அப்படின்னு நம்ம அந்த வேர்ட், அதாவது அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சாதான் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில வரைமுறை புரியும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம எதுக்காக வீட்டில் பூஜை பண்ணுறோம், எதுக்கு நம்ம என்ன காரியத்துக்கு போனாலும் எந்த செயல்களை ஆரம்பித்தாலும் குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஒரு ராசி ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. மொத்தம் 12 ராசி தான் இருக்குது. மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி. இந்த 12 ராசிக்கு மேலே எதுவும் இருக்க போகிறதில்ல. இந்த ராசிக்காரங்க எல்லாம் அந்த நவக்கிரகம்னு 9 நவக்கிரகங்களும் எதுக்கு வச்சுருக்குது, இந்த 9 அந்த 12 ராசிக்குள்ள இந்த நட்சத்திரங்கள் அடங்கும். 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், இது 12 ராசிக்குள்ளே முடிஞ்சிடும். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கிறோம், வாழ்க்கையில் நாம் எதுக்காக இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பொறுமையாக நிதானமாக ஒரு 10 நிமிஷம் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். அதாவது எதுக்கு வச்சுருக்கோம், நவக்கிரகங்களோட அருளை நம்ம பெறணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம். அது யாருக்காக வச்சுருக்குது, எல்லாம் மனிதர்களாக பிறந்த நமக்காக தான் வச்சுருக்குது. அது எதுக்கு வச்சுருக்கிறோம், அதாவது நம்ம குடும்பத்தில் கடன் பிரச்சனை தீரணும், நஷ்டம் வரக்கூடாது, நமக்கு எதிரிகளை இல்லாமல் வாழ்க்கை வாழணும். அப்படியே இருந்தால் அந்த எதிரிகள் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாத அளவுக்கு இருக்கணும். குடும்பத்தில் ஒரு திருமணம் செய்கிறோம், புத்திர பாக்கியம் இல்லாத நிலை வேண்டும், அதுக்காக தான் சாமி கும்பிட்றோம். அதுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும், விபத்துக்கள் நமக்கு வராத அளவுக்கு இருக்கணும். தோஷ அமைப்புகளில் பிரம அம்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷங்கிறது நமக்கு வராத இருக்கணும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரியக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி ஒரு சங்கடம் வரக்கூடாது. குடும்பம் நல்ல மேன்மையான நிலையில் இருக்கணும். ஒரு பெரிய நோய் நமக்கு குடும்பத்துக்கோ நமக்கோ தாக்காத அளவில் இருக்கணும். வாழ்க்கையில் நல்ல வசனமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பில் நமக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கணும். எப்போதும் குடும்பத்திலேயோ நமக்கோ மன அமைதி இருக்கணும். எந்த சூழ்நிலையும் ஒரு டக்குன்னு நினைவாற்றல் வரக்கூடிய அளவில் நம்ம குடும்பமும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். எல்லா வகையிலையும் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கணும். ஒரு திருமணம் நடக்கும்பொழுது நடந்ததுக்கு அப்புறமும் எல்லா தோஷங்களும் உடம்புல வரக்கூடாது, வந்தாலும் விலகணும். சர்வ மங்களமும் குடும்பத்தில் உருவாக்கணும். 7.5 சனி நடந்தால் கூட அதில் கஷ்டங்கள் வராமல் அதனுடைய தோஷங்கள் விலகக்கூடிய அமைப்பில் இருக்கணும். தூங்கும் பொழுது கெட்ட கனவுகள் வரக்கூடாது, வந்தாலும் அது பலிக்காமல் இருக்கணும். எல்லா வகையிலையும் வெற்றி நமக்கு கிடைக்கணும். குடும்பத்தில் வாகனங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கிற அளவில் இருக்கணும். கண்ணில் பிரச்சனை, அதாவது கண் ஒளி நல்லா கண்ணு தெரியணும். கண்ணு தெரிஞ்சால் தானே எதுவும் செய்ய முடியும். அப்படிங்கிற அளவில் நல்லா பெறணும். ஒரு திருமணம் ஆகக்கூடிய இருக்கிற ஆண்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கணும். தேகத்தில், அதாவது உடம்பில், தேகம்னா என்ன, உடல் தானே, ஆரோக்கியமும் நல்ல ஒரு சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கணும். எதிரிகளே இருக்கக்கூடாது, இருந்தால் எதிரிகளோட தொந்தரவு நீங்கணும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும். அப்படி ஒரு பயம் என்கிற தோஷம் விலகணும். கடுமையான நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய
காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுரங்கள் விலகணும். குடும்பத்தில் செல்வம் பெருகணும். நாம் நினச்சதெல்லாம் நிறைவேறணும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. அந்த வியாதியே நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கும் வரக்கூடாது. சில வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மை போடும். அந்த மாதிரி நோய் நம்ம உடம்புல வரக்கூடாது. துன்பங்கள் விலகி நன்மை மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் நடக்கணும். பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாரிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நாம் நினைக்கணும். இல்லை அந்த பாலாரிஸ்டம் நீங்கணும். குடும்பத்தில் அந்த தரித்திரங்கிற வார்த்தையே வரக்கூடாது, அது நீங்கணும். நவகிரக தோஷமும் நமக்கு இருக்கக்கூடாது, நீங்கணும். சுகமாக வாழணும். குறைகள் எதுவும் வரக்கூடாது. எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும். ஒரு திருமணம் ஆன பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கணும். எல்லா வகையிலையும் யோக சித்தி நம்ம பெறணும். எல்லா விஷயங்கள்லையும் புகழ் கிடைக்கணும். நவ கிரகத்தோட அருளையும் மனிதராக பிறந்த நமக்கு எல்லாமே கிடைக்கணும். முன்பிறவியில் செஞ்ச பாவத்தால் வந்த நோய்கள்லாம் விலகணும். சகல கலைகள் நமக்கு வரணும். கலைகள்னால் என்ன? நம்ம செய்கிற தொழில் எல்லாமே, நம்ம நினைக்கிறது எல்லாம் நம்ம என்ன விருப்பப்பட்டு செய்கிறோமோ அது நல்லபடியாக நமக்கு நடக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கணும். எல்லா வித கஷ்டங்களும் நமக்கு விலகணும். குடும்பத்தில் இருக்கிற ஏழ்மை நிலை விலகணும். ஏழ்மையே வராத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம சாமி கும்பிட்றது. அது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதான் பின்னாடி நம்ம சொல்ல போகிறோம். ஒரு சாமி கும்பிடும்போது என்ன சொல்கிறோம்? எங்களை காப்பாற்று, எங்கள் குடும்பத்தை காப்பாற்று, நல்லபடியாக வச்சு, அதுதான் காப்பாற்றுற அளவுக்கு நம்ம சாமி கும்பிடணும். எல்லா வித கலைகள், வித்தைகள் சொல்கிறோம்ல, வித்தைகள்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உட்காந்து நினச்சிங்க வித்தைகள்னால் என்ன, நமக்கு என்ன திறமை இருக்கிறது, அந்த திறமையில் நாம் ஜெயிக்க முடியுமா, நமக்கு தெரிந்த வித்தை என்ன, எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும். நமக்கு தெரிஞ்சது நம்ம என்ன மனசில் நமக்கு கொடுக்குதோ, இந்த ஜென்மத்தில் என்ன வர வாங்கி வந்திருக்கிறோமோ, நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் வித்தைகள். அதை நல்லபடியாக ஒரு சகல விதமான சம்பவங்களில் நம்ம அடையக்கூடிய அமைப்பை பெறணும். எல்லா வகையிலையும் வலிமை பெற வேண்டும், தெளிவு பெற வேண்டும். பலவித கஷ்டங்கள்லேருந்து நாம் விலகணும். போக சுகம் கிடைக்கணும். போக சுகம்னா உங்களுக்கு புரியும். 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. 12ஆம் இடம் நிற்கும் கிரகங்களை பொறுத்து ஒரு வாழ்க்கையில் என்ன போகத்தை அனுபவிக்கிறார் என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த போக சுகம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும். ஒரு சாமி கும்பிட்றதுக்கு கூட நமக்கு ஒரு சில விஷயங்கள் பிரபஞ்சம் கொடுக்கணும். எல்லாரும் சாமி கும்பிட்றாங்களா, கோயிலுக்குள்ளே போகாதெல்லாம் உண்டு. அதனால் அந்த பக்தி நிலையை நம்ம அடையணும். கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வம், குடும்பத்தில் சந்ததிகளை நம்ம பெறணும். எந்த வியாதிகளும் நம்மளை வரக்கூடாது, வந்தாலும் நீங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளுடைய காலத்துக்கு பிறகு, இறப்பிற்கு பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு எந்த வகையிலையும் கடன் வராமல் இருக்க போகிறதில்ல. சில பேர்த்துக்கு வர்றதில்லை, வந்தாலும் அந்த கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடணும். எல்லா தெய்வங்களுடைய கலைமகளுடைய அருளை பெறணும். ஒரு திருமணமானதுக்கப்புறம் ஒரு பிரசவம்னு ஒன்று வரும், சுகப்பிரசவம் ஆகணும். முக்கியமாக குடும்பத்தில் எல்லோரும் நினைக்கிறது அப்படி தான் நினைக்கணும். அதுக்கு தான் நம்ம சாமி கும்பிட்றது. ஒரு சில மந்திரங்களை ஒரு ராசிக்காரங்களுக்கு என்னென்னு சொல்லுவோம். சுகப்பிரசவம் ஆகணும். அந்த சுகப்பிரசவத்தில் பயமே இருக்கக்கூடாது, பயம் நீங்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூடயே இருந்துட்டு கூட சில உபத்தியம் பண்ணுவாங்க. எதிரிகளோட அந்த பிரச்சனை நமக்கு நீங்கி நம்ம நல்லபடியாக இருக்கணும். வரக்கூடிய ஆபத்துகள் விலகணும். நமக்கு வர்ற பாவங்கள்லாம் விலகணும். கனவுல சித்தி ஆகிவிட்டதா, அதாவது நம்ம கண்ட கனவு பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற ஒரு அந்த நம்மளுடைய தெய்வ நம்பிக்கையை பொறுத்து நம்ம அறியறதுக்கு முயற்சி பண்ணணும். படிக்கிற படிப்பில் சிறக்கணும். நினைத்த காரியம் நடக்கணும். விபத்துக்கள் வராமல் இருக்கணும்.
சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு, அதாவது உணவு பஞ்சம் தீரணும், சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தானே சாமி கும்பிடணும். ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வத்துக்கு என்ன மந்திரங்கள் சொல்லணும், சொன்னால் நமக்கு என்ன கஷ்டம் வராது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரக்கூடாது. அதான் உணவு பஞ்சம் தீரணும். சகல வித, அதாவது விஷங்களும் நீங்கணும். விஷம்னா என்ன? சாப்பாடாகட்டும், மற்ற எல்லா வகையிலும் என்ன விஷம்னு சொல்லி உடம்புக்குள்ளே வராத அளவுக்கு எனக்கு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கணும். கூட இருக்கிற சொந்தங்கள், மக்கள் ஒரு சந்தோஷமான பழகக்கூடிய அமைப்பு, அதான் வசியம் உண்டாகணும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கூடையும் பக்கத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தாகட்டும், பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களாகட்டும், பழகக்கூடிய மக்களாகட்டும், ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு உறவுகளோட நல்ல வழிகளில் நமக்கு ஒரு நட்புறவு இருக்கணும். அப்படிங்கிறது தான் மக்கள் வசியம் உண்டாகணும். குடும்பம் ஒற்றுமையுடன் வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது தானே பெரிய விஷயம். அதுக்கு எல்லாமே வாங்கி வந்த வரந்தான். நாம் வேண்டுறது நம்மளோட கடமை. நம்ம இப்படி தான் இருக்கணும். எதுக்காக நம்ம சாமியை கும்பிட்றோம்? நாம் எப்படி ஏன் வாழணும், வாழ்க்கைனா என்ன, இப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்காக தான். சகலவித கஷ்டத்திலிருந்து விடுபடணும், ஆனந்தமாக வாழணும், எல்லா வித பாக்கியங்களும் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும், சகல நோய்களும் தீரணும். அதாவது ஒரு காய்ச்சலோ ஒரு சளியோ ஒரு பிரச்சனையோ வராது இருக்க போதும், மனுஷனுக்கு வரதான் செய்யும். ஆனால் அது வராமல் இருக்கணும். நம்ம மனித வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி தீர்க்கணும், நம்ம அந்த ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்லணும். சகல நோய்களும், எந்த வியாதி வந்தாலும் என் உடம்புல வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்ட தான் வேணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மனசில் ஒரு மரண பயம் வரும். மரண பயமே எனக்கு வரக்கூடாது, மரண பயம் நீங்கணும், எடுத்த காரியம் ஜெயிக்கணும், கணவன் மனைவி ஒத்துமையாக வாழணும். அதுதான் ஒரு குடும்பத்தில் முக்கியமான விஷயம். மனசில் இருக்கிற வியாதி நீங்கணும். வியாதினா காய்ச்சல் சளி வர்றதை விட ஒரு தனிமையில் வரக்கூடிய ஒரு அவங்களுக்கே தெரியாத ஒரு சில வியாதிகள்லாம் இருக்கும். வியாதினா அது வியாதினா அவங்களுக்கும் தெரியாது, அது கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. தனிமையில் இருக்கும்பொழுது தானாக பேசுகிறது, தானாக ஏதோ ஒரு விஷயத்து அந்த மாதிரி ஒரு சில நல்லா புரிந்தவர்களுக்கு, ஒரு மனநிலை உள்ளவர்களுக்கு அது புரியும். அதுதான் சொல்கிறோம். அதாவது மனசுக்கு வியாதியே வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது அப்படின்னு வேண்டணும். ஒரு திருமண காலத்தில் அந்த திருமண வயதிலேயே திருமணம் நடக்கணும். அதுதான் விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சகலவித பிரச்சனைகளும் தீர்ந்து மங்களகரமான ஒரு வாழ்க்கை ஏற்படணும் அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கணும். இதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதர்கள் நம்ம மனித ஜென்மமாக பிறந்ததற்கு, இந்த ஜென்மம் எடுத்ததற்கு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைவத்துக்கு சிவபெருமான், சைவத்துக்கு சிவம், வைஷ்ணவத்திற்கு விஷ்ணு, சாக்கத்திற்கு அம்பிகை, காணபந்தயத்துக்கு நம்ம விநாயக பெருமாள், கௌமாரத்துக்கு சுப்பிரமணியர், சௌரத்துக்கு சூரியன். இதுக்கு மேலே ஒரு ராசிக்கும் என்னென்ன மந்திரம் எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நம்ம பொதுவாக பார்த்தோம்னா எல்லா மந்திரமும் சொல்லுவோம். இப்போ விநாயகருக்கு கணேசா நம, ஓம் விநாயகா நம. சிவபெருமான் எடுத்துக்கிட்டோம்னா ஓம் சிவாய நம, ஓம் நம சிவாய. இப்போ நம்ம ஓம் நமோ நாராயணா மந்திரங்கள் சொல்கிறது இயல்பு. அதாவது பொதுவாக ஒரு 12 ராசிக்குள்ளேயே இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் நம்ம அடங்கிடுவோம். அதுக்கு மேலே போக போகிறதில்ல. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே 12 ராசிக்குள்ளே வந்து அடங்கிடுவோம். மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் ஒரு இன்ப துன்பத்தில், இன்பமோ துன்பமோ அதுக்குள்ளே தான் சொல்லு நம்ம வந்துக்கிட்டு இருக்கணும். வேறு வழி கிடையாது. இந்த இன்பம் வரும்போது நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. துன்பம் வரும்போது தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எவ்வளவோ
நம்ம சொல்கிறோம், பிடிக்கிறோம். அப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ராசிக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்போ பொதுவாக 12 ராசிகள். காலப்புருஷன் முதல் ராசி மேசராசி. மேசராசிக்கு பிறந்தவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் முருகனை தான் நம்ம கும்பிட்டாகணும், அவருக்கு தான் அர்ச்சனை செஞ்சாகணும். செஞ்சால் தான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, அப்படி ஒரு மந்திரம் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம். சண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வாத்மஜம். இதுதான் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானை நினச்சி எந்த முருகப்பெருமான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, முருகன் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாம் மலை மேலே தான் இருப்பார், அங்கே தான் போய் நம்ம முருகனை கும்பிட்டாகணும். முருகனை கும்பிடும்போது மேசராசியில் பிறந்தவங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். இன்னொருத்தர சொல்கிறேன். சண்முகம் பார்வதி புத்திரம் ரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வாத்மஜம். இதுதான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சண்முக பெருமான அந்த முருகப்பெருமானை கும்பிடக்கூடிய மந்திரம். இப்படி கும்பிடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளோ இல்லை வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. அடுத்தது, ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு துன்பமான சமயங்களில் மகாலட்சுமியை பூஜை செய்யணும். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். அப்படி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சாமி கும்பிடும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி கமல தாரிண்யை சிம்ஹ வாகின்யை ஸ்வாக. இதுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி பூஜை செய்யும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி கமல தாரிண்யை சிம்ஹ வாகின்யை ஸ்வாக. இதுதான் அந்த மந்திரம். ரிஷபராசியில் பிறந்தவங்க சில பேர்த்துக்கு வாயில் கூட நுழையாது தான். ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை தெரிஞ்சுங்க, ஒரு தடவைக்கு 4 தடவை பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள் வரும் பொழுது, ஒரு துன்பமான சமயங்களில் நமக்கு இந்த மந்திரங்கள் உபயோகமாக இருக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நிரூபிக்க முடியாது. பிரபஞ்சம்தான் நீங்கள் வேண்டும் பொழுது தானாக அது நடக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மற்ற நல்லா இருக்கும்போது நம்ம சாமி வேண்டுமா? வேண்ட மாட்டோம். கஷ்டமான நேரத்தில் தான் வேண்டுவோம். அந்த கஷ்டமான நேரமும் அந்த பிரபஞ்சம் துணை இருக்கும். ஏன்னா கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது. ஒரு ஜாதகக்காரர்கள் ஒரு மனிதருக்கும் எந்த கிரகம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அதனோட குணங்கள் அவர்களுடைய மனதில் பிரதிபலிக்கும் என்பது தான் உண்மை. இதை நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, அடுத்தது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு துன்பமான டைம் வருது. என்னடா பண்ண தெரியாமல் நேரத்தில் விஷ்ணுவுக்கு தான் நம்ம சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும். 11 முறை சொல்லணும். மிதுனராசியில் பிறந்தவங்க விஷ்ணுவை வணங்கி அந்த சகஸ்ரநாம அர்ச்சனையை 11 முறை சொல்லிட்டிங்கன்னா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். ஒரு பெரிய வேடெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கு ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்கள். அதுக்கு பேசும்போது அது சொல்லும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. இதுதான் மிதுன ராசிக்கு அந்த விஷ்ணுவுக்குடைய மந்திரம். இதை நீங்கள் சொல்லும் பொழுது 11 தடவை சொல்லிட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உங்களுக்கே மனசில் உள்ளே வந்துடும். சொல்லும்போது ஒரு சில துன்பங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தி ஒரு சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். பிரச்சனைகள் வராமல் கூட தடுக்கலாம். இதை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது கடகராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது பௌர்ணமி எப்பப்போ வருதோ மாதத்தில் ஒரு நாளைக்கு அமாவாசையும் பௌர்ணமி வரதான் செய்யும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு அம்மனுக்கு அம்பாள்னாரு அம்மனுக்கு
அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் சோமாய நம. இதுதான், அதாவது ஓம் ஐம் க்ளீம் சோமாய நம. இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு சகஸ்ரநாமம் செய்து விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஒரு சில உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசியில் பிறந்தவங்க அனைவருக்கும் கிடைக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதாவது இப்போ கண்டக சனி நடக்குது, அடுத்தது அஷ்டம சனி வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு கண்டக சனியும் அஷ்டம சனியில் தான் நீங்கள் வந்து அந்த அனுபவிக்க போகிறீங்க. ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரதான் செய்யும், ஒரு சில இல்லை, கஷ்டமான சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஏன்னா சனி வந்து செவ்வாயினுடைய லக்கணத்துக்கும் செவ்வாயுடைய ராசிக்கும் சூரிய சந்திர ராசிகளுக்கும் ஒரு சில கடுமையான பலன்களை செய்யும். எவ்வளோ ஒரு சுபநிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் ஒரு கஷ்டம் வரும்போது மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு அர்ச்சனை செஞ்சு இந்த நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அதாவது ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நம. இதுதான் அதனுடைய மந்திரம். இப்படி கிட்டத்தட்ட சொல்லும் பொழுது நீங்கள் கீழ்கட்ட மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லலாம், இல்லை 11 தடவை சொல்லலாம், இல்லை 18 தடவை சொல்லலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நம. நல்லா தெளிவாக பொறுமையாக சொன்னால் போதும். ஓம் ஹரீம் ஹ்ரீம் சூர்யாய நம. ஓம் ஹரீம் ஹ்ரீம் சூர்யாய நம. இதுதான் சூரியனுடைய மந்திரம். சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தானே, அதனால் சூரியனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி, எல்லாம் சின்ன மந்திரம் தான், ஒரு தடவைக்கு 4 தடவை சொன்னீங்கன்னா வந்துடும். வரும் பொழுது ஒரு சில கஷ்டங்கள், நான் முன்னாடி சொன்ன அனைத்தும் குடும்பத்தில் என்னென்ன நம்ம கடைபிடிக்கணும், எதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணுங்கிறத முன்னாடி சொன்னதை நீங்கள் நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே கஷ்டங்கள் விலகும். அடுத்தது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிரமமான ஒரு டைம், சிரமமான ஒரு காலங்களில் புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணுவுக்கு புதன் கிரகத்துக்கு அதிபதி விஷ்ணு தான். விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செஞ்சு ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் புதாய நம இதான் சொல்லணும். நல்லா தெளிவாக சொல்லுங்க. எடுங்க. ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் புதாய நம. அந்த ஸ்ரீமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாவில் வர்ற ஸ்ரீம் ஃபஸ்ட்டு, அடுத்து ஸ்ரீ அப்படிங்கிறது வர்றது. இதை பொறுமையாக தெரிஞ்சுக்க. ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் புதாய நம. இதுதான் புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணுவுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள். 108 தடவை சொல்கிறது ரொம்ப நல்லது. சின்ன மந்திரம் தான், கிடுக்கிடுக்கு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். கஷ்டமான காலங்களில் தான் நம்ம சாமியை நினைப்போம், அதுக்கு முன்னாடி நினைக்க போகிறதில்ல. நமக்குன்னு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருதா, இல்லை ஒரு நல்ல காரியத்தை நம்ம வெளியே போகிறோமா, எந்த நல்ல காரியம்னாவே எல்லா விசேஷத்துக்கும் தான். நம்ம எதுக்கு நல்லதுன்னு நினச்சி வெளியே போகிறோமோ போகும்போது பூஜை ரூமில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி உங்களை காப்பாற்றும். அடுத்தது துலாம் ராசி. ஒரு துன்பம் வருது, துன்பம் வர்ற சமயத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை செஞ்சு ஓம் ஹரீம் ஸ்ரீம் சுக்கராய நம. இதுதான் மந்திரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓம் ஹரீம் ஸ்ரீம் சுக்கராய நம. இதுதான் துளராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மந்திரம். இதுதான் அந்த சுக்கரனுக்கு உண்டான மந்திரம். நீங்கள் சொன்னீங்கன்னாவே ஒரு சில தடைகள்லாம் விலகி அந்த துன்பமான காலங்களில், மனசங்கட்டமான காலங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்க. அவங்களாம் ஒரு கஷ்டமான டைம் வருது அப்படிங்கும்பொழுது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க கும்பிடக்கூடிய தெய்வம் முருகன் தான். அப்போ முருகனுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து தரணி கர்ப்ப சம்போதம் வித்யுக் காந்தி சமப்பிரதம்
குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யமாம் பிரணமாம் யகம். இதுதான் அதனோட மந்திரம். அதாவது தரணி கர்ப்ப சம்போதம் வித்யுத் காந்தி சமப்பிரதம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யகம். இதுதான் விருச்சிக ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம். ஒரு 4 வேர்டு வருது. ஒருத்தரைக்கு ஒரு 5 தடவை அதை சொல்லி பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 நாள் சொல்லிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாமி கும்பிடும்போது வந்துடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில துன்பம் கஷ்டம் வரும் பொழுது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இதெல்லாம் ஒருத்தர் சொல்லிலாம் செய்ய முடியாது. பிரபஞ்சம் தானாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கிற ஆகாச சக்தி க்ளீனாக வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணும் பொழுது பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க, அவங்களுக்கு ஒரு சில எந்த ராசிக்குமே ஒரு அந்த கஷ்டமான காலத்தானே நம்ம ஒரு சில தெய்வங்களை நினைப்போம், என்ன பண்ணுறதுன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்கிற வேலையெல்லாம். தனுசு ராசி குருவுக்கு சம்மந்தப்பட்டது. குரு பகவானுக்கு தான் தனுசு ராசி சம்மந்தப்பட்டது. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை அந்த தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கு நாம் இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதேய நம. இதுதான் மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதேய நம. இதுதான் மந்திரம். வியாழக்கிழமை அன்னைக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க இதை 108 தடவை சொல்கிற வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். வரக்கூடிய ஒரு கெட்ட துன்பங்கள் இதெல்லாம் இந்த மந்திரம் தடுக்கும். ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதேய நம. இதுதான் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு இடத்துக்கு போகும்போது கூட வாயில் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விலகும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நிரூபிக்கலாம் முடியாது. சொல்லும் பொழுது உங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய உங்கள் ராசிநாதனுடைய அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அடுத்தது மகர ராசிக்காரங்க. மகர ராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமான டைம் வரும் பொழுதெல்லாம் சனிக்கிழமை விரதம் இருக்கணும். சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். அவருக்கு இந்த மந்திரத்தை தான் சொல்லணும். எந்த மந்திரம்? ஓம் ஐம் ஹரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நம. ஓம் ஐம் ஹரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நம. இந்த மந்திரமெல்லாம் நீட்டாக வாயில் வரும். வராதவங்க ஒரு 10 தடவை உச்சரிச்சிங்கனாவே வந்துடும். இப்போ மகராசிக்காரங்க சனி பகவானுடைய இந்த மந்திரத்தை உபயோகிக்கும் பொழுது ஒரு சில கஷ்டங்கள்ன்றது நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 7 சனியில் ஜென்ம சனி. அவங்க நல்ல வேலை செய்யும். நம்ம அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தில் முன்னே நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு சிரமங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்யணும். மந்திரத்தை என்ன மந்திரம்? ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நமா. இதுதான் அதனோட மந்திரம். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை. நிறைய பேர் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கும்பிட போகும்போது மனசுக்குள்ளே ஒருத்தரைக்கு 10 தடவை நம்ம அந்த மந்திரத்தை மனசில் வச்சுக்க வேண்டியதுதான். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நமா. இதுதான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அந்த சனி பகவானை ஆஞ்சநேயர் கோயில் நின்று வழிபடும் பொழுது கூறக்கூடிய மந்திரம் கூறணும்னா நமக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில மேலே சொன்ன அனைத்தும் விலகி ஒரு சில மனசுக்கு ஒரு தைரியம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க சிக்கலான சமயத்திலேயே ஒரு துன்பம் வரும்போதும் நம்ம அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தானே உங்களுக்கு மீனராசிக்கு குரு தான் அதிபதி. அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு
அர்ச்சனை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? ஓம் க்ளீம் ஸ்ரீ உத்தராய உத்தாரணே நம. இதுதான் அதனோட மந்திரம். ஓம் க்ளீம் ஸ்ரீ உத்தராய உத்தாரணே நம. இதுதான் வந்து மீனராசிகர்களுக்கு துன்பம் வரும் சமயத்தில், ஒரு கஷ்டம் வரும் நேரத்தில், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காகவே ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே போகும்பொழுது நம்ம சாமி கும்பிடும்போது இதை ஒரு குறைஞ்சது 9 கிரகங்களும் 9 தடவை பண்ணலாம், 11 தடவை பண்ணலாம், 108 தடவை பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை தடவை பண்ணணும்னு மனசுக்கு தோணுதோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டமான அந்த பிடியிலிருந்து நம்ம விலகுவோம். இந்த பொங்கல் திருநாளில் அனைவரும் ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கலை நீங்கள் வந்து கும்பிடணும். குடும்பத்தோட, தாய் தந்தையோட, மனைவி மக்களோட, மாமன் மைத்தனரோட, சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாட அனைவருக்கும் பொங்கல் தின சிறப்பு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.